மாவட்டம் கம்பம் சட்டமன்ற தொகுதியில் தாவேகா வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ரா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். சின்னமனூர் நகர் பகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ரா விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த நிலையில் பொதுமக்கள் அவருக்கு மலர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய அவர், தமிழக வெற்றிக் கழகம் தமிழக கேரள எல்லையில் இரு மாநில அரசுகள் சார்பில் வருடந்தோறும் நடைபெறும் முழு நிலவு சித்திரை திருவிழாவில் தொடர்ந்து தமிழர்களின் உரிமையை பறித்து வருவதாகவும், அது குறித்து தமிழக முதல்வரிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காதது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்தார். நம்முடைய தேனி மாவட்டம் தமிழக எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய மங்களதேவி கண்ணகி திருக்கோயிலின் சித்ரா பௌர்ணமி திருவிழாவானது இந்த ஆண்டு கொண்டாட இருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் தமிழக முதல்வரை அவர்களை 4 முறை நேரடியாக சந்தித்து நம்முடைய தமிழகத்தின் உரிமையை, கண்ணகி கோயில் உரிமையை மீட்டு கொடுக்க வேண்டும் என்பதை தமிழக முதல்வருக்கு வலியுறுத்தி இருந்தோம். ஆனால் இந்த ஆண்டு, அதுவும் தேர்தல் காலத்தில் மேலும் மேலும் தமிழர்கள் உரிமை ஆண்டுக்கு ஆண்டு பறிக்கப்படுவது போல் இந்த ஆண்டும் முழுவதுமாக தமிழருக்கான உரிமை பறிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது கண்ணகி கோயிலை பொறுத்த வரைக்கும் இவங்க எந்த வித முயற்சியும் எடுக்கல. அரசாங்கம் தமிழக அரசாங்கம் எந்த வித முயற்சியும் எடுக்கல. நான் கடைசியா சொல்லி பார்த்தேன், குமுளி பேருந்து நிலையத்துக்காவது மங்களதேவி கண்ணகி பெயரை வைங்கன்னு சொன்னேன். அதுக்கும் அவங்க இஷ்டப்படல. இவங்க ஒரு தவறான வாக்குறுதியத்தையும் கொடுத்துட்டு போறாங்களோ, இது சரிவர இல்ல. போன தடவை ஆயிரக்கணக்கான பெண்கள் சரியான சுகாதார வசதி இல்ல, குடிக்க தண்ணீர் இல்ல, சரியான சாப்பாடு இல்ல, கழிப்பிட வசதி இல்ல. முறையாக இங்க செய்து கொண்டிருந்த கண்ணகி அறக்கட்டளை போன்ற தன்னார்வ தொண்டு ஆர்வலர்கள் சிறப்பா செஞ்சாங்க. அரசாங்கம் தான் எடுத்து செய்யறேன் அப்படிங்கிற எண்ணத்துல சரியான உணவு, கெட்டு போன உணவு, அடிப்படை சுகாதாரம் இல்ல, ஒரு கழிப்பிட வசதி இல்ல. 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஆண்களே படாத அவதி. ஆனா பெண்கள்லாம் அங்க போறோம். அங்க ஆண்டுக்காண்டு கூட்டம் கூடிட்டே இருக்கு. இந்த ஆண்டும் அதிக அளவுல கூட்டம் வரத்தான் போகுது. இந்த ஆண்டாவது சுகாதாரம் நல்ல ஒரு சுகாதாரம், கழிப்பிட வசதி, நல்ல ஒரு உணவு, நல்ல ஒரு குடிக்க தண்ணீர் கிடைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான்.